அண்ணன் முருகன் சிவராமனை பார்க்க வந்திருந்தார். ஆபத்து காத்திருக்கிறது, ஜாக்கிரதை. தம்பி தம்பி, யாருங்க நீங்க? அச்சான பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா? சரியான கோமால் பிடிச்ச ஆளுங்க நீங்க. எங்க அவன் தம்பி? தம்பி இங்க இருக்காங்க. நான் அப்படி மலையை சுத்தி பார்த்து போலான்னு வந்தேனுங்க. அந்த கதையை விடுற. சட்டை விடுங்க, அடிக்காதீங்க அடிக்காதீங்க, சட்டை விடுங்க. ஐயா சொன்னா கேளுங்க, அடிக்காதீங்க. அம்மா அடிக்காதீங்க, ஐயா வலிக்குதுங்க, அடிக்காதீங்க. அம்மா 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 அம்மா. எஸ், வெரி குட், ஓகே. Thank you. Good night. குட் ஈவினிங் சித்தப்பா. எப்படி வந்தேன்? மாதவா, சுந்தரம், தங்கமுத்து. ஏன் கத்துற? உள்ள எவனும் வர முடியாது. கதவை தாப்பா போட்டு வச்சிருக்கேன். சித்தப்பா விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. கீழே பச்சைக்கார் நிக்குது. வறண்டாவில கயிறை தொங்க விட்டுருக்கேன். கயரா? பயப்படாத, உன் கழுத்துல மாற்றத்துக்கு இல்ல, உன்னை கீழே இறக்கிறதுக்கு. அப்புறம் சோழன், மரியாதை அவரை விடுறியா இல்ல? ஏய், எவனாவது கிட்ட நெருங்குனீங்க, உங்க முதலாளிய பூசணிக்காய் விட்டுற மாதிரி உருட்டி விட்டுடுவேன். உனக்கு நல்ல நேரம் இருந்த இன்னொரு நாளைக்கு வச்சுக்குவோம். ராம்சிங், நாகராஜ் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சொன்னாரு. இதுதான் அந்த சரவணனுடைய சாலமன். எஸ், சாலமனுடைய படம். அவன் பெண்டாட்டி, குழந்தை, யாருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. புரியுதா? புரியுது. சத்தம் இல்லாம காரியத்தை முடிங்க. மத்தது ஐயா பார்த்துப்பாரு. எதை பற்றியுமே கவலைப்படாதே. புறப்படு. My name is nobody, his name is somebody. I want that somebody. Om Hari, Om Hari, Om Hari, Om Hari, Om. My name is nobody, his name is somebody. I want that somebody. Om Hari, Om Hari, Om Hari, Om Hari, Om. ஒரு மரத்தில் பறவைகள் ரெண்டு, அதில் ஒன்றை அடித்தது ஒன்று, அது இன்றும் வாழுது இங்கு. இது நியாயம் தானோ? கேள்விக்கு என்ன பதில்? ஒரு மரத்தில் பறவைகள் ரெண்டு, அதில் ஒன்றை அடித்தது ஒன்று, அது இன்றும் வாழுது இங்கு. இது நியாயம் தானோ? கேள்விக்கு என்ன பதில்? My name is nobody, his name is somebody. I want that somebody. Om Hari, Om Hari, Om Hari, Om Hari, Om, Om, Om.
அண்ணன் வழி சென்ற ஸ்ரீராமன் தம்பி அந்நாளில் வாழ்ந்தது பொய்யல்லவே. கொலை செய்யும் தம்பிகள் பலருண்டு இப்போது, இது ஒன்றும் நானே சொல்லும் கதையல்லவே. தங்க குடம் போல இருந்தானே அண்ணன், தனக்கென்று வாழாமல் வாழ்ந்தானம்மா. அவன் பட்ட துன்பங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல, அடிபட்ட கிளியாக விழுந்தானம்மா. இது நியாயமா, இது தர்மமா, நெறியாகுமா, குலம் வாழுமா? இது நியாயமா, இது தர்மமா, நெறியாகுமா, குலம் வாழுமா? இது நியாயம் தானோ, கேள்விக்கு என்ன பதில்? My name is nobody, his name is somebody. I want that somebody. Om Hari, Om Hari, Om Hari, Om Hari, Om, Om, Om. தந்தை பெயர் காக்கும் பிள்ளைகள் ரெண்டு, தமிழோடு இசை போல வாழ்ந்தாரம்மா. நெறிகட்ட தம்பியால் பிரிவுற்று நின்றார்கள், இனி என்று ஒன்றாக இணைவாரம்மா. அன்பு மகன் பெற்ற மகராசி அன்னை, தெய்வத்தை போல் நின்று அருள்வாளம்மா. இருள் வந்த இல்லத்தில் என்றேனும் ஒளியுண்டு, இருவர்க்கும் துணையாவாள் அபிராமியே. சில சதியினால் வழி மாறினோம், அவள் அருளினால் இனி சேருவோம். சில சதியினால் வழி மாறினோம், அவள் அருளினால் இனி சேருவோம். அவள் சொல்வாள் ஓர் நாள் கேள்விக்கு நல்ல பதில். My name is nobody, his name is somebody. I want that somebody. Om Hari, Om Hari, Om Hari, Om Hari, Om. குட் மார்னிங். யார் நீ? உன் பாக்கெட்ல போட்டோ வச்சிருக்கேன், அதை எடுத்துப்பா. ஷர்ட் பாக்கெட். சாலமா மார்க்கெட் சர்க்கிள்ல யார் யாருக்கு எந்தெந்த தொழிலுக்கு என்னென்ன ரேட் பேசணும்னு உனக்கு தெரியல, புரியாதுப்பா. என்னை ரொம்ப சீப் ஐடியா போட்டு ரொம்ப கம்மியா விலை பேசிட்டேன். அட்வான்ஸ் எவ்வளவு வாங்கின?
சிந்தாமணி 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 சிந்து சிந்து ஐயா என்னது சிந்து நீ நான் என்ன மூக்கையா சிந்த சொன்னேன் சிந்தாமணிய செல்லாம சிந்துன்னு கூப்பிட்டேன் ஆமா அந்த அசட்டு போய் இல்லையா இல்ல அவனை பஜாரில் பார்த்துட்டு தானே உனக்கு முறுக்கு வாங்கிட்டு வந்தேன் முறுக்கு தின்னு குடு 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 வச்சிருந்தேன் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் என்னையா சிந்து சிந்துன்னு சிந்து பாடுற நான் சிந்து பாடுறது நெளிகிறது குலைகிறது எல்லாம் ஒரு நன்மைக்குத்தான் நீ ஒரு பச்சை கிளி அது ஒரு திருட்டு பூனை நீ ஒரு நெத்திலி கருவாடி அவன் ஒரு சுண்டலி கொஞ்சமாவது பொருத்தம் இருக்கா சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வா அப்படி கேளு நீ ஒரு அன்னைக்கிளி நான் ஒரு 16 வயது நிலை நீ ஒரு சிவப்பு ரோஜா நான் இந்த ரோஜாவின் ராஜா நீ மட்டும் என் விஷயத்துக்கு சரின்னு சொல்லிட்டா அந்த குடிப்பு பைய காதுல பூவை வச்சுட்டு சமயத்திய பிரிதிவராஜ் குதிரையில தூக்கிக்கிட்டு போன மாதிரி உன்னை என் குதிரை வண்டியில ஏத்துக்கிட்டு போ எப்படி இருக்கு மோசக்காரனுக்கு மோசக்காரன் இந்த ஆளு சந்தில பூந்து ஓடியார் போதே நான் சந்தேகப்பட்டேன் முஞ்சிய பாரு 16 வயது நிலைவா நீ என்னையா பேசின வாயை விட்டுட்டு காலை சொல்ற வாய காட்டியா இந்த பக்கம் தலையை வச்சு கொடுக்க மாட்டேன் இனிமே இந்த மாதிரி வெட்டி போயிட்டு எல்லாம் உட்கார்ந்து அரட்டை எடுத்து இருந்த உன் வாயில சூடு போட்டு சரி சுத்து சக்கரத்தை சுத்து சாயந்தரமா என் நிலைமை உனக்கு தான் தெரியுமே, நான் எப்படி வர முடியும்? அதுக்கு இல்லைங்க தம்பி, பெற்றோர் தின விழாவுக்கு உங்க அப்பா எங்கடா வர போறாருன்னு பாபு எல்லா பசங்களும் கேலி பேசிருக்கிறானுங்க. பாபு நீங்க வருவீங்கன்னு நம்பிக்கையோட இருக்காருங்க. நானும் உங்களை எப்படியும் கூட்டிட்டு வரதா பாபு கிட்ட சொல்லி இருக்கிறேனுங்க. நீங்க வரலன்னா அந்த பிஞ்சு மனசு வெம்பி போயிடுங்க. நீங்க வந்துடுங்க தம்பி. ஆமனுங்க. எனக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லையம்மா. சார், நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் பெற்றோர் தின விழாவில நீங்க தான் வந்து தலைமை தாங்கணும்னு ஸ்கூல் கமிட்டில எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. அதோட நீங்க ரொம்ப கைராசிக்காரு. உங்க கையால எங்க குழந்தைகளுக்கு வந்து பரிசு கொடுத்தா அது ஸ்கூல் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பள்ளிக்கூட விஷயம் வர்றேன். என்ன தேதி சொன்னீங்க? 24ஆம் தேதி 6 மணிக்கு. ஆல்ரைட் சார், 24ஆம் தேதி போன் பண்ணி ஞாபகப்படுத்திட்டுமா? தேவையில்லை, நானே வரேன். தேங்க்யூ சார், வரேன். அன்புள்ள சித்தப்பா, பல தடவை விருந்துக்கு கூப்பிட்ட, ஆனா நீங்க தேதியை கொடுக்கல. விருந்து எப்போ வச்சுக்கலாம்? அதான் விருந்து. என் கேள்விக்கு என்ன பதில்? யுவராம் இண்டஸ்ட்ரீஸ் பாகஸ்தர்களில் ஒருவரான தன்ராஜ் என்பவரை குற்றம் சாட்டப்பட்டுள்ள அவரது டிரைவரான ஜம்பு பணத்துக்கு ஆசைப்பட்டு கொலை செய்து விட்டார் என்பதை சந்தர்ப்ப சாட்சியங்கள் அனைத்தும் உறுதிப்படுத்துவதால் குற்றவாளி ஜம்புவுக்கு இபிகோ 302வது செக்ஷன் படி மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. 30 ஆண்டுகளுக்கு மேலாகி நம்மிடையே உள்ள இனச்சண்டை, மனச்சண்டை விட்டொழிந்ததா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற விஷவித்தை ஆழம் விழுது போல் இந்த பாரத மண்ணில் வேறொன்று விடலாமா?
நமக்கு வேறுபாடு திசையில் இருக்கலாம். ஒரு தேச மக்கள் வேறுபட்டால் அமைதி நிலைக்குமோ? அன்று இனவெறியை மதவெறியை மறந்து சென்றீரே, அதை மறந்ததால சுதந்திரத்தை வாங்கிக் கொண்டீரே. இன்று உங்களுக்குள் ஜாதி வேத சண்டை வருவதோ? ராமராஜ்யத்தில் இரத்த கங்கை பொங்கிப் பாய்வதோ? பொங்கிப் பாய்வதோ? பொங்கிப் பாய்வதோ? மேடையிலே ஜாதிகளை ஒழிப்பேன் என்பவர்கள் தங்கள் பெயரின் பின்னே ஜாதி தன்னை போட்டு கொள்ளுவதே. இது ஆதியிலே வந்துவிட்ட பழக்கம் தானையா? அறிந்து கொண்டு திருந்தி வாழ்ந்தால் பேதம் ஏதையா? பள்ளியிலே குழந்தைகளை படிக்கச் சேர்க்கையிலே அங்கே ஜாதி பேரும் என்னவென்று கேட்கின்றார்களே. இதை ஆட்சியிலே உள்ளவர்கள் உணர்ந்து கொண்டாலே அகிலமெல்லாம் ஜாதி பேத மொழியும் தன்னாலே. ஒரு தாயின் வயிற்றினிலே உதித்த பிள்ளைகள் நீங்கள் ஒற்றுமையாய் வாழ்வதற்கு மலர்ந்த முல்லைகள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு கேட்டுக் கொள்ளுங்கள், இதை உணர்ந்து கொண்டு மற்றவர்க்கும் எடுத்துச் சொல்லுங்கள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு கேட்டுக் கொள்ளுங்கள், இதை உணர்ந்து கொண்டு மற்றவர்க்கும் எடுத்துச் சொல்லுங்கள். காட்டு மூங்கில் கூட்டம் போல சேர்ந்து வாழுவோம், சேர்ந்து வாழுவோம். காக்கை குருவி ஜாதி போல பகிர்ந்து உண்ணுவோம், பகிர்ந்து உண்ணுவோம். உலகமெல்லாம் சமத்துவத்தை ஓங்க செய்குவோம், ஓங்க செய்குவோம். ஒருமைப்பாடு எனும் கொடியை உலகில் ஏற்றுவோம், நீங்கதான் உங்க அப்பாவா? ஆமாப்பா. பின்ன ஏன் காடிலாம் ஓட்டிட்டு வந்துருக்காங்க? அது நானும் வேஷம் போட்டிருக்கேன்ப்பா. இனிமேல ஜெயிலுக்கு போக மாட்டேங்களா? போக மாட்டேன். இருங்க டாடி வர. இந்த டாடி வரமாட்டேன்னு கேள்வி பண்ணுங்களே, அதோ இப்பனே நான் சொல்றேங்க. நான் பாபுறேன். Glad to meet you. My name is Krishnamurthy, Superintendent of Police. அடுத்தது பரிசு கொடுக்கிறது. மேடைக்கு வரீங்களா? ஏண்டா லைட் அணைச்சு மறுபடியும் போட்ட? சாலமனை தப்பிக்க வைக்கவா? நன்றி கட்ட நாயே. இல்ல முதலாளி, நான் நன்றி உள்ள நாய். சாலமன் உங்களுக்கு எதிரியா இருக்கலாம்,
ஆனா எனக்கு அவன் உயிர் நண்பன். அவங்க அப்பா உதவியாலதான் எங்க அப்பா வாழ்ந்துட்டு இருந்தது. ஓஹோ, அதுக்கு நன்றி காட்டத்தான் எனக்கு துரோகம் செஞ்சியா? ஏண்டா ராஸ்கல், என்னடா அப்பப்ப நடக்கிறது எல்லாத்தையும் நீதான் சாலமனுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு இருந்தியா? நான் தான். ஆனா இன்னைக்கு மட்டும் சாலமன் கிட்ட இங்க வராதேன்னு சொல்றது எனக்கு டைம் கிடைக்கல. அன்னைக்கு என் வீட்டு சோஃபாவில லெட்டர் சொருகி வச்சது நீதானே? நானே தான். இதே மாதிரி பல லெட்டர் சாலமனுக்கும் நான் வச்சிருக்கேன். ஐயோ அம்மா. நாகராஜ், அடிக்காதே, பாவம். இதுலயே கருகி சாவணுமா? எடுத்துட்டு போய் கொல்லி வச்சா என்னவா? கஞ்ச. ஒரு பக்கம் சித்தப்பா, இந்த பக்கம் போலீஸ். இப்ப நம்ம எங்கேயாச்சும் தப்பிச்சு ஓடினோம். கமான். நான் வர மாட்டேன். ரோசி, எதுக்காக என்ன இப்ப கூப்பிடுறீங்க? ஆபத்து எனக்கு மட்டும் இல்ல ரோசி, அந்த கொலைகார உன்னையும் கொல்ல திட்டம் போட்டிருக்கான். அவ்வளவுதானே? உயிரோட இருந்து நான் என்ன சுகத்தை கண்டேன்? உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா? முதலிரவு அன்னைக்கு எல்லாரும் இன்ப கதை எழுத துவங்குவாங்க. ஆனா நீங்க அன்னைக்கே நம்ம துன்ப கதை எழுத தொடங்கிட்டீங்க. குடும்ப கதை எழுத வேண்டிய நீங்க குற்றவாளி கதை எழுத தொடங்கிட்டீங்க. திண்ணையில இழுத்துக்கிட்டு கிடக்கிற பணமா வாழறதை விட பட்டுன்னு ஒரே அடியா போயிடுறது நல்லது இல்லைங்களா? ரோசி, நான் திக்கு தெரியாத காட்டில் அறிஞ்சுக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் எனக்கு விலை மதிக்க முடியாத அன்பு பொக்கிஷத்தை கொடுத்திருக்காரு. அது என் இதயத்துல பத்திரமா பூட்டி வச்சிருக்கேன். என் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அதோட கண்ணில் தண்ணி வடிஞ்சா என் இதயத்துல ரத்தமே வடியும். அதை புரிஞ்சுக்காம பேசாத. வாழ்க்கை நான் என்னங்கிறத நீங்க தான் இன்னும் புரிஞ்சுக்கல. ரோசி, இப்ப பேச நேரம் இல்ல. பொறுப்படு. அவசியம் நான் உங்க கூட வந்துதான் ஆகணுமா? மை காட், எஸ். அப்படின்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னது? இனிமே நீங்க அந்த சிவராமன் வீட்டு பக்கமே போக கூடாது. பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை அடியோட விட்டுடணும். அதை தவிர வேற ஏதாவது இருந்தா கேளு. மனுஷனுக்கு மனுஷன் தவறு செஞ்சுட்டு அதுக்கு தண்டனையும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் சட்டம் எதுக்கு? நீதிமன்றம் எதுக்கு? எல்லாத்துக்கும் மேல கடவுள் எதுக்கு? இங்க பாருங்க, நீங்க அவரை கொண்டு உங்க பழியை தீர்த்துக்கிறதுனால உங்க கொலவெறி அடங்கலாம், உங்க ஆத்மாவை சாந்தி அடையலாம். அதோட உங்க மனைவி மக்களோட ஆவி அடங்கிடுங்கிறத மறந்துடாதீங்க. பிளீஸ், நாழியாச்சு, சத்தியம் பண்ணுங்க. பிளீஸ், சத்தியம் பண்ணுங்க. எங்க பார்த்தேன்? இதான் சார் வந்தான். பார்த்தோம் சார். முடியலங்க, என்னால நடக்க முடியல. ரோசி, போய் போறேங்க. செஞ்சு தெரியுமா, வேணும்னா நான் தூக்கிட்டு வரேன். வேண்டாம், நானே வரேன்.
இடுப்பு வலி ஆரம்பமாயிடுச்சுங்க. ஐயோ, ஆமா. கர்த்தர் இப்படி சோதிப்பாருன்னு எதிர்பார்க்கல. எங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கோம்ல. என்ன சேர்ந்து ஒண்ணுமே புரியலையே. கவலைப்படாதீங்க, கொஞ்சம் வெந்நீர் கொண்டு வர முடியுமா? கொண்டு வர கொண்டு வர. ரோஜி, என்னமாச்சு ரோஜி? எனக்கா விருந்து கொடுக்கிறேன்? கொண்டு போய் மனையில உருட்டுங்கடா.
ஏன் அதிர்ச்சி அடைகிற? நீ சந்திர மண்டலத்துக்கே போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். இந்த விருந்து ரெடியா இருக்கு. வேண்டாம் சரவணா, வேண்டாம். உனக்கு விருந்து கொடுக்கறதுக்காகவே நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். வேண்டாம் சொன்னா எப்படி? அடுத்த கட்டம். வேண்டாம் சரவணா. என்ன ஆச்சரியம் பாத்தியா? எந்த பச்சைக்கால எங்க அப்பாவை அடிச்சு கொன்னையோ அதே பச்சைக்கார எடுத்துக்கிட்டு உன் கதையை முடிய நேரத்துக்கே வந்திருக்கையே. அதான் விதி. சரவணா, என்ன விட்டு இனிமே உன் வம்புக்கே வர மாட்டேன். இதுவரைக்கும் நீ செஞ்ச அக்கிரமத்துக்கும் கொடுமைக்கும் என்ன பதில்? உன்னால சொல்ல முடியாது. நீ ஒரு அபாயக்குறி, நான் ஒரு ஆச்சரியக்குறி. இன்னைக்கு உன் வாழ்க்கைக்கே முற்றுப்புள்ளி வைக்க போறேன். சரவணா, நான் உன் சித்தப்பா இல்லையா? ஒரே ரத்தம் இல்லையா? அந்த ரத்த பாசம் எங்க அப்பாவை கொண்டு எங்க போச்சு? உன்னை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தானே இந்த புலி பச்சையை குத்திக்கிட்ட. நீயா? ஆமா. ஏய் தம்பி, நம்ம குடும்பம் இவரால பாதிக்கப்பட்டுருச்சுன்னு நீ இவரை பழி வாங்க துடிக்கிறியே. ஆனா நீ செஞ்ச தப்புக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு அப்பாவி அநியாயமா தூக்குல தொங்க போறானே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? முருகா, தயவு செஞ்சு கொடுப்பாமங்கிறது போயிடு. மாட்டேன், நான் தனியா போக மாட்டேன். நீ என் கூட வா. உன்னை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் போறேன். அது உன்னால முடியாது. என்னால எதுவும் முடியாதுன்றா இது வரைக்கும் நான் கோழையா இருந்தேன். ஆனா இப்ப எதையும் செய்ய முடியுங்கிற தைரியத்தோட தான் வந்திருக்கேன். சரவணா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தண்டாஜுவை நீதான் கொலை பண்ணுங்கிறத போலீஸ்ல வந்து சொல்லிடுப்பா. முருகா, முதல்ல இவரை கொண்டு குழியில இறக்கிட்டு அதுக்கப்புறம் எங்க கூப்பிட்டு வர்ற? இப்ப வரைக்கும் ஒரே விடு. முடியாது. உன்னை ரத்தக்கரை படிஞ்ச கையோட கூட்டிட்டு போறதுக்காக நான் வரல. சரவணா, சரவணா, நாம நல்ல சிவத்தோட பிள்ளைங்கப்பா. நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்ட குடும்பம் நம்ம குடும்பம். அநியாயமா ஜம்பு சாக இல்லாமா? பாப்பா வந்து உண்மையை சொல்லிடுப்பா. பாப்பா. யாரை ஏமாத்த பாத்துக்கிட்டு இருக்க? சரவணா, சரவணா, அவரை ஒண்ணும் பண்ணாத. சரவணா சொன்னா கேளுப்பா. சரவணா, சரவணா, காலையில ஜம்புவை தூக்குல தொங்க விட போறாங்க. வந்து உண்மையை சொல்லிடுப்பா. என் லட்சத்தை தெய்வத்தை எங்க வர மாட்டேன். சரவணா, சரவணா, அவரை விட்டுருப்பா, அவரை விட்டுருப்பா. சொன்னா கேளுப்பா, நேரமாச்சு போலவா. சரவணா, மரியாதையா சொன்னா நீ கேட்க மாட்டேன். சரவணா சொன்னா கேளு. அம்மா, போக மாட்டேன்ல? போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன். ஆடுறா, ஆடுறா, என்ன எவ்வளவு வேணாலும் ஆடுறா. சரவணா, உன்னை கை எடுத்து கும்பிடுற. ஜம்பு எப்படியாவது காப்பாத்துப்பா. போக மாட்டேன், போக மாட்டேன். அம்மா, ஐயோ. சரவணா, சரவணா, வேணாப்பா. சரவணா, விடு. சரவணா, 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 அடிக்காத, வலிக்குதுடா. சரவணா, விட மாட்டேன். அடிக்காதடா.